அகலிகையின் அழகில் மயங்கிய இந்திரன் கௌதம முனிவர் இல்லாத சமயம் பார்த்து முனிவர் வேடம் பூண்டு ஆசிரமத்திற்குள் நுழைந்தான். வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடலில் ராமபிரான் அகலிகையின் நிலை கண்டு வியக்க அவளுடைய சாபத்திற்கான காரணத்தை விஸ்வாமித்திரர் கூறத் தொடங்கினார். தேவேந்திரனும் கௌதம முனிவர் இல்லாத சமயம் பார்த்து மான் போன்ற விழிகளை உடைய அகலிகையின் அழகிய தனங்களைச் சேர விரும்பினான் என்று கூறினார் அல்லவா? அந்த ஆசையின் விளைவாக இந்திரன் என்ன செய்தான் என்பதை கம்பர் இந்த அற்புதமான பாடலில் விவரிக்கிறார். வாருங்கள், அந்த நிகழ்வுக்குள் நுழைவோம். தயலா நயனவேலும் மன்மதன் சரமும் பாய உய்யலாம் உறுதி நாடி உழல்பவன் ஒரு நாள் உற்ற மையலாம் அறிவு நீங்கி மாமுனிக்கு அற்றம் செய்து பொய் இல்லா உள்ளத்தான் தன் உருவமே கொண்டு புக்கான். தயலான் நயன வேலும். ஆஹா, என்ன ஒரு வர்ணனை! அந்த அழகிய பெண்ணின், அதாவது அகலிகையின் கண்களாகிய வேல்கள், ஆம் வேல்கள், அவளை கண்ட கணத்திலேயே இந்திரனின் நெஞ்சில் ஆழமாய் பாய்ந்துவிட்டன. அவளின் கண்கள் வெறும் கண்கள் அல்ல, கூர்மையான வேல்கள் போல இந்திரனின் மனதை ஊடுருவிவிட்டன. மன்மதன் சரமும் பாய, அத்துடன் நில்லாமல் காமன் தொடுத்த மலரம்புகளும் அவனை தாக்கின. மலரம்புகள்தான், ஆனால் அவை இந்திரனுக்குள் உண்டாக்கிய வேதனை கூர்மையான இரும்பு அம்புகளின் வேதனையை விட கொடியது. அகலிகையின் அழகின் ஆழத்தில் இந்திரன் காமத்தால் கட்டுண்டான். அதுவும் உய்யலாம் உறுதி நாடி உழல்பவன். இந்த காமத்தீயில் இருந்து பிழைத்து கொள்ள ஒரு வழி உண்டா என்று அந்த இந்திரன் அலைபாய்ந்தான், மனம் உழன்றான். இவ்வளவு பெரிய தேவேந்திரன், மூவுலகையும் ஆளும் தலைவன், ஒரு பெண்ணின் அழகில் சிக்கி தான் வாழ ஒரு வழியை தேடி அலைந்தான் என்றால் அகலிகையின் அழகு எத்தகையதாக இருந்திருக்கும் என்பதை நாம் உணரலாம். ஒரு நாள் உற்றமையலாம் அறிவு நீங்கி அலைந்தவனின் மனது ஒரு நாள் எல்லை மீறிய காம மயக்கத்தால் தன் நல்லறிவை அறவே இழந்துவிட்டது. தேவேந்திரனுக்கே இந்த நிலையா? ஆம், காமம் கொண்ட ஒருவன் தனது அறிவை, தனது உயர்வை, தனது நியாயத்தை அனைத்தையுமே மறந்து விடுவான். மாமுனிக்கு ஆற்றம் செய்து அறிவை இழந்த இந்திரன் என்ன செய்தான் தெரியுமா? தவ வலிமை மிக்க அந்த பெரிய முனிவர் கௌதமருக்கு ஒரு சூழ்ச்சி செய்தான். பொழுது புலராத முன்னரே சேவலாக மாறி கூவி கௌதம முனிவர் தன் கடமைகளை செய்ய நதிக்குச் செல்ல வேண்டுமென்று தூண்டினான். முனிவர் இல்லாத தனித்த ஒரு நேரத்தை ஆற்றம் என்று கம்பர் அழகாக குறிக்கிறார். பொய் இலா உள்ளத்தான் தன் உருவமே கொண்டு புக்கான். அடடா, எத்தகைய துணிச்சல், எத்தகைய வஞ்சம்! உள்ளத்தில் சிறிதும் பொய்யில்லாத அந்த தவசீலரான கௌதம முனிவருடைய உருவத்தையே, அதே வடிவையே அச்சு அசலாகத்தானே எடுத்துக்கொண்டு இந்திரன் அந்த ஆசிரமத்திற்குள் நுழைந்தான். சர்வ வல்லமை படைத்த தேவேந்திரன் தன்னுடைய தீய ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள அத்தனை பெரிய சூழ்ச்சியை, அத்தனை பெரிய நாடகத்தை அரங்கேற்றினான். அந்த காமம் அவனை எத்தனை தூரம் இழுத்துச் சென்றது பார்த்தீர்களா? காமத்தால் அறிவு மயங்கி இந்திரன் தன் நிலையை மறந்து செய்த இந்த செயல் அகலிகையின் வாழ்வில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது? கௌதம முனிவரின் அந்த புனிதமான ஆசிரமத்திற்குள் இந்திரன் முனிவர் வேடம் பூண்டு நுழைந்த பின் நடந்தது என்ன? அடுத்த பாடலில் காண்போம்.